எல்லாருக்கும் வணக்கம். அண்டர் என்ஜினியரிங்காக யுக்தாரா போர்ட்டல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜிபி பிளானிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிபி லாகினில் என்னென்ன மாதிரி ஃப்ளோ ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெப் போர்ட்டலில் யுக்தாரான் போர்ட்டல்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹோம் பேஜ் போயிடும். ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் இருக்கும். ஸோ அதில் கேஸ் ஆர் எம்எஸ்சி, ஸோ அந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜிபிக்குமே ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ ஜிபி லாகின் நத்திங் பட் எம்எஸ்சி லாகின். ஸோ அந்த எம்எஸ்சி லாகினில் நீங்கள் என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு பார்த்துட்டு ஸோ இந்த போர்ட்டலில் யூசர் நேம்ங்கிற இடத்துல ஸோ யூசர் நேமை நீங்கள் டைப் பண்ணணும். யூசர் நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ப்ராப்பராக நீங்கள் டைப் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டை டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே எக்ஸ்பிரஷன் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ எக்ஸ்பிரஷன் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே லாகின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹோம் பேஜ் போயிடும். ஸோ அந்த லாகின் பேஜில் இதுதான் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக், என்ன பஞ்சாயத்துன்னு வந்துடும். ஸோ பஞ்சாயத்துன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளிக் டு ஸ்டார்ட் பிளானிங். ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் என்ன பஞ்சாயத்து இருக்கோ அந்த பஞ்சாயத்துக்கு ஜூம் இன் போய் ஸோ அவங்க பஞ்சாயத்து பவுண்டரி அப்படியே காமிக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் உங்கள் ஸ்டார்ட் பிளானிங் கொடுத்த உடனே பஞ்சாயத்து பவுண்டரி ஃபுல்லாகவே காமிக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் லேண்ட் ஃபெமிலைசேஷன். லேண்ட் ஃபெமிலைசேஷனில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கெடஸ்ட்ரல் பவுண்ட்ரி, டிஸ்ட்ரிக்ட் பவுண்ட்ரி, தாலுக் பவுண்ட்ரி, வில்லேஜ் பவுண்ட்ரி எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ஸு, செட்டில்மெண்ட் அண்ட் வாட்டர் ஷெட் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீமாட்டிக் டேட்டா செட்டில் ஸோ நம்ம சொல்கிற மாதிரி நிறையா தீமாட்டிக் லேயர்ஸ் இருக்கும். ஸோ எரேஷன் லேயர், ஜியோமார்ஃபாலஜி, கிரவுண்ட் வாட்டர் ப்ராஸ்பெக்ட், லேண்ட் டிகிரடேஷன், லேண்ட் யூஸ், லேண்ட் கவரில் டிஃப்ரெண்ட் இயர்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட லெஜண்ட் நீங்கள் பார்க்கலாம். லெஜண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சைட்லேயே லெஜண்ட் வந்துடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்வைப் ஆப்ஷன் போட்டிங்க அப்படின்னா மேலே ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கும். அதை நீங்கள் இழுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து பவுண்டரி மேலே ஓவர்லாப் ஆகிட்டு ஸோ அந்த ஸ்வைப் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா லேயருக்கும் இதே ப்ரொவிஷன் இருக்கும். ஒவ்வொரு லேயரும் நீங்கள் ஆன் பண்ணி லெஜண்ட்டையும் பார்த்துக்கலாம், ஸ்வைப் ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கீழே அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பிளான் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து லேண்ட் யூஸோட லெஜண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம லெஜண்ட்டும் ஸ்வைப் ஆப்ஷனும் யூஸ் பண்ணி அந்த லேயர் கீழே நம்மளோட பஞ்சாயத்தோட இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னு டீட்டெயில்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு தீமேட்டிக் லேயரையும் நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஸ்வைப் ஆப்ஷன், லெஜண்ட் ஆப்ஷன் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதர் லேயர்ஸ். ஸோ அதர் லேயர்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலிவேஷன் மாடலு, ட்ரைனேஜ் லேயர்ஸ். இந்த ட்ரைனேஜ் லேயர் வந்து நம்ம பஞ்சாயத்தில் என்னென்ன மாதிரி ட்ரைனேஜ் லேயர் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா லெஜண்ட்டு, அதுலேயும் ஸ்வைப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஸ்லோப் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட என்னென்ன மாதிரியான பஞ்சாயத்து வந்து எந்த ஸ்லோப்பில் விழுகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோடேக் டெசர்ட்டு. இந்த டூல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு ஒர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரீவியஸாக நம்ம ஏதாவது ஒர்க் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த ஜியோடேக் டெசர்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நம்ம நரேகால எடுத்த எல்லா ஜியோடேக்ஸ் பாயிண்ட்ஸுமே இதில் காமிக்கும். ஸோ இதில் இயர் வைஸும் பார்த்துக்கலாம், கேட்டகரி வைஸும் நம்ம பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு
அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மாதிரியான கேட்டகரியில் என்ன மாதிரி ஒர்க் வந்து ப்ரீவியஸாக நம்ம பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோஸ் முதல் கொண்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம் இந்த ஜியோடாக் அசெட்டில். ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டு கீழேயும் நம்ம ஆல்ரெடி நம்ம எடுக்க போகிற ஒர்க்கு ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராகவே பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனு, அது என்ன ஒர்க்கு, நம்ம என்ன மாதிரியான டைப்ஸு, ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த இதில் நம்ம பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் டைம் சீரிஸ் இமேஜ், இது கூகுள் எர்த்தில் மாதிரி நம்மளோட ப்ரீவியஸாக சேட்டலைட் இமேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டேட், அது அந்த ஒவ்வொரு சேட்டலைட் இமேஜுக்கும் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் நம்மளோட பஞ்சாயத்து வந்து எப்படி சேட்டலைட் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதையும் நம்ம ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரீவியஸாக அந்த இயர் டைமில் வந்து அந்த லேண்ட் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி லேண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்வைப் பண்ணி தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த டைம் சீரீஸு சேட்டலைட் இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் நிறையாவோட 265 ஒர்க்ஸும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். அப்புறம் அப்லோட் சிஎஸ்சி ஃபைலில் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம நான் ஒர்க்கை வந்து எக்ஸலில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே சிஎஸ்சி ஃபைலாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபைனலாக ஜிபி ரெசல்யூஷன். ஸோ இந்த ஜிபி ரெசல்யூஷனும் சிஎஸ்சி ஃபைலும் நம்ம அப்லோட் பண்ணால் தான் நான் ஜிஏடபிள்யூ ஒர்க்கு நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த 2 இதுவும் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஏடபிள்யூ நான் ஜிஏடபிள்யூ. ஸோ ஜிஏடபிள்யூ வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிஐஎஸ் பேஸ் அனலைஸ்டு இருக்கு. ஸோ இப்போ ஐடென்டிஃபை ஒர்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஜிஏடபிள்யூ ஒர்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜிஏடபிள்யூ ஒர்க்கில் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்து மாஸ்டர் கேட்டகரி, அப்புறம் வந்து சப் கேட்டகரி, பெனிஃபிஷியர் டைப்ஸு, ஆக்டிவிட்டி டைப்பு, அப்புறம் ஒர்க் டைப்பு, என்ன பெர்மிசிபிள் ஒர்க்ஸு, ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஒர்க்கை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் 265 ஒர்க்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் என்ன மாதிரியான டீட்டெயில் வரும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சப் டைப்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட் அ டைமில் வந்து நம்ம எத்தனை ஒர்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிசி செக் டேமு. ஸோ இப்போ இந்த சிசி செக் டேம் நம்ம ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து கீழே வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி அட் அ டைமில் வந்து எத்தனை ஒர்க்கு வேணால் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஒர்க்கு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு லைன் ஃபீச்சராக இருக்கிற மாதிரி நாங்கள் இந்த இதில் வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு, ஒரு லைன், ஒரு பாலிகன் எடுக்கிற மாதிரி ஒர்க் எடுத்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரென்ச்சஸ். ஸோ ட்ரென்ச்சஸில் வந்து என்ன மாதிரி ஒர்க்கு அப்படின்னா ஸ்டாகர் ட்ரென்ச்சஸ். இந்த ஸ்டாகர் ட்ரென்ச்சஸ் அடுத்த ஒர்க் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாகர் ட்ரென்ச்சஸ் வந்து நம்ம லைன் ஃபீச்சராக கொடுக்குற மாதிரி இருக்கும் ட்ரா பண்ணும்போது. முன்னாடி கொடுத்த சிசி செக்டர் வந்து பாயிண்ட் ஃபீச்சரு, இந்த ஸ்டாகர் ட்ரென்ச்சஸ் வந்து லைன் ஃபீச்சரு. ஸோ அடுத்து வந்து பாலிகன் ஃபீச்சர் வரைகிற மாதிரி ஒரு ஒர்க்கு செலக்ட் பண்ண போகிறோம். ஃபாரஸ்டேஷன். ஸோ பிளாக் பிளான்டேஷனை வந்து நமக்கு வந்து ட்ரா பண்ணும்போது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா பாலிகனாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நம்ம என்ன மாதிரியான ஃபீச்சர் வந்து ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே டிஃபைன் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஒர்க்குமே நமக்கு லைன் வராது, எல்லா ஒர்க்கும் பாலிகன் வராது. ஒரு சில ஒர்க்கு வந்து லைன் வரும், ஒரு சில ஒர்க்கு வந்து பாலிகன் வரும், ஒரு சில ஒர்க்கு வந்து பாயிண்ட் வரும். அது டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வந்து அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு ஒர்க்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா அடிஷ்னலாக ஆட் ஆகிக்கும். ஸோ ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒர்க் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சிசி செக் டேமு, ஸ்டாகர் ட்ரென்ச்சஸ் அண்ட் பிளாக் பிளான்டேஷன். ஸோ இப்போ ஆக்டிவிட்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஒன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஹேவி ஃபினிஷ்டு ஐடென்டிஃபை ஆக்டிவிட்டியான்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு என்னென்னா நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒர்க்கை வந்து எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை ஏரியா ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஏரியா ட்ரீட்மெண்ட்டில் போய் தான் நம்ம அதில் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிஏடபிள்யூக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ப்ராபபிள் லொகேஷன் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபபிள் லொகேஷன் வந்து என்ன அப்படின்னா நத்திங் பட் ஒரு ஒர்க்கு வந்து ஸ்பேஷியலாக ஜிஏஎஸில் அனலைஸ் பண்ணி இந்தந்த ஒர்க்லாம் வந்து இந்த ஒர்க்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்து ப்ராபபிள் லொகேஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ராபபிள் லொகேஷன் வந்து நம்ம 265 ஒர்க்ஸுமே ப்ராபபிள் லொகேஷன் இருக்குமானா எல்லாத்துக்கும் இருக்காது.
நம்ம என்ன லாஜிக்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமோ சயின்டிஃபிக்காக அதுக்கு மட்டும் தான் அந்த ப்ராபபிள் லொகேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராபபிள் லொகேஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான லாஜிக்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து கெட் ப்ராபபிள் லொகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த லொகேஷன்லாம் வந்து ப்ராபபிள் லொகேஷனாக இருக்கும்னு காமிக்கும். ஸோ அப்புறம் வந்து ஸோ அதில் வேணா எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ட்ரா ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரா பண்ணுறதுக்கான கர்சர் வந்துடும். ஸோ இந்த சிசி டெக்னோ வந்து நம்ம பாயிண்ட் ஃபீச்சராக தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால நமக்கு எந்தெந்த இடத்துல வந்து செக் டேம் போட போகிறோமோ அந்தந்த இடத்துல நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து மேப்பில் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இது வந்து சாம்பிளாக ஒரு இடம். ஸோ இங்கே ஒரு செக் டேம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அனுப்புகிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு செக் டேமு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக் டேம்லேயுமே நம்ம வந்து பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் செக் டேம் கொடுத்துக்கலாம். ஒரு நம்ம எத்தனை செக் டேம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுமோ அத்தனை செக் டேமும் அட் அ டைம் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் செக் டேம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ எல்லா செக் டேமுக்கும் நம்ம நேமிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நேமிங் கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அப்ரூவல் பண்ணும்போது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணலான்னு சொல்லிட்டு. சும்மா ரேண்டமாக கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ரூவல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுத்தோம் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நீங்கள் நேமிங் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மேப்பில் வந்து அந்த நேம் வந்து மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செக் டேம் வந்து பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு நேம் கொடுத்தாச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா கீழே வந்து சேவ் அஸ் டிராஃப்ட்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எந்த பிளான் வந்து எந்த நேமில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். நம்ம இப்போ செக் டேம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ சேவ் ஆகிடும். ஒன்ஸ் எப்படி சேவ் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சேவ் அஸ் டிராஃப்ட்டுங்கிற நேம் வந்து எப்படி மாறும் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து பிளான் கொடுத்ததுக்கப்புறம் அப்டேட் டிராஃப்ட்னு மாறிடும். ஸோ முன்னாடி சேவஸ் டிராஃப்ட்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் டிராஃப்ட்னு மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அது வந்து ரிமூவ் ஆயிரும். நீங்கள் இவ்வளோ ஒர்க்கு வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சேவ் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒர்க் வந்து சேவ் ஆயிருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாகர் ட்ரென்ச்சஸ் இதுக்குமே ப்ராபபிள் லொகேஷன் இருக்குது. இந்த ப்ராபபிள் லொகேஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு ஒர்க்கை வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக்காக அதுவே ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் கரெக்டான லொகேஷனா அப்படின்னு இல்லை. அதில் இன்னும் நம்ம வந்து ஃபைனலாக அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டாகர் ட்ரென்ச் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா ஆர் எடிட் லைனுன்னு இருக்கும் அது கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ஸ்டாகர் ட்ரென்ச் போகணுமோ அங்கே நீங்கள் லைன் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சும்மா சாம்பிளுக்கு தான் எப்படி வந்து வரையணும் அப்படிங்கிறதுக்காக சாம்பிளாக தான் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு லைன் வரைஞ்சாச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கர் ட்ரென்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் ஒரு ஸ்டாக்கர் ட்ரென்ச் போட போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலாம் போடணுமோ அந்த இடத்துல நம்ம லைன் வரைஞ்சு அப்படின்னா ஸோ எத்தனை என் நம்பர் ஆஃப் ஸ்டாக்கர் ட்ரென்ச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ எத்தனை லைன் வரைஞ்சிங்களோ அத்தனை லைனும் வந்து ஒவ்வொரு ஒர்க்கும் கன்சிடர் ஆகிக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நம்ம வந்து நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ ப்ராப்பராக நேம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுக்கும்போது அது என்ன பிளான் நேமில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நம்ம ப்ராப்பராக அது என்ன பிளான் நேமே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சேவ் அஸ் டிராஃப்ட் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் டிராஃப்டாக மாறிக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் உங்கள் நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் டிராஃப்ட் வந்து அப்டேட் டிராஃப்டாக மாறிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து இப்போ பாயிண்ட் முடிச்சிட்டோம், லைன் முடிச்சிட்டோம். இப்போ பாலிகன் வரைய போகிறோம். பிளாக் பிளான்டேஷன் வந்து பாலிகனாக நம்ம வரைய போகிறோம். இது டிஃபால்ட்டாகவே ஒவ்வொருக்கும் என்ன வரையணுங்கிறத செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து நம்ம ப்ராபபிள் லொகேஷன் இப்போது பிளான்டேஷனுக்கும் ப்ராபபிள் லொகேஷன் வந்து எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த லொகேஷன் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரா பண்ணிட்டு ட்ரா பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவை ஜூம் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நம்ம வந்து பாலிகனாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாலிகனை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அந்த நோடு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் நோடு வைக்கிறோமோ அந்த நோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம பாலிகன் வரைஞ்சி நம்ம கிளிக் டு ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த எல்லா ஒர்க்கும் நம்ம ஆட் ஆகிக்கும்.
ஸோ அந்த பாலிகனுக்கு நம்ம நேம் கொடுத்துட்டு என்ன மாதிரி ஒர்க்கோ அந்த நான் முன்ன சொன்ன மாதிரி ப்ராப்பராக நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஒர்க்குமே டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கும் நீங்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிங்கன்னா அது என்ன பிளான் நேம் கேட்கும். ஸோ அந்த பிளான் நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சேவஸ் டிராஃப்ட் வந்து அப்டேட் டிராஃப்டாக மாறிடும். ஸோ இந்த சேவஸ் டிராஃப்ட் கீழே வந்து ப்ரீவியஸ் ஜியோ டேக் டேட்டான்னு இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி நரேகால பண்ண ஒர்க்கு வந்து காமிக்கும். அது எதுக்காக அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ப்ரீவியஸ் ஜியோ டேக் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஒர்க்குக்குமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் லொகேஷன் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சான்னு காமிக்கும். ஸோ அதுவும் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக என்னன்னா மேப் காம்போசிஷன், இந்த ஃபோர்த்து வந்து மேப் காம்போசிஷன். இந்த மேப் காம்போசிஷன் என்னன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஒர்க் எல்லாமே மேப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேப்பாக டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம கிராம சபாவில் காமிச்சிக்கலாம். இந்த ஒர்க்லாம் எடுத்தோம், இது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி கிராம சபாவில் காமிக்கிறதுக்கு இது மேப்பாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேப்பாக டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் அந்த மேப்பில் வேணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த எல்லா ஒர்க்குமே வரும். ஸோ எந்தெந்த ஒர்க்லாம் அந்த மேப்பில் காமிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஸோ எதெல்லாம் வேணுமோ அதை அந்த செக் பாக்ஸை வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தோம் அப்படின்னா அந்தந்த ஒர்க்கை வச்சுட்டு நம்ம வந்து மேப் வந்து நம்ம காமிக்கும். இந்த மேப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நம்ம கிராம சபாவுக்கு ஃபுல்லாகவே காமிக்கலாம். இந்த மேப் டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மேப்போட ஏரியா எப்படி இருக்கணும், என்னென்ன ஒர்க் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம உள்ளே போட்டுக்கலாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டெச் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒர்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணிவிட்டு மேப் காம்போசிஷன் போயிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பண்ண ஒர்க்லாம் வந்து அப்ரூவல் பண்ணணும். ஸோ அப்ரூவல் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்னா ஃபஸ்ட்டு வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபெமிலைசேஷனில் நம்ம சேவ் பண்ணது எல்லாமே அந்த சேவ்டு ஆக்டிவிட்டி கீழே இருக்கும். நீங்கள் என்னென்ன ஒர்க்லாம் வந்து சேவ் பண்ணீங்களோ எல்லா ஒர்க்கும் அந்த சேவ்டு ஆக்டிவிட்டி கீழே வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி கீழே வந்து நம்ம என்னென்னா ஒர்க்கு வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அது ஒர்க் அசைன்மெண்ட் மாதிரி வரல. ஏன் வரல அப்படின்னா இங்கே வந்து ஜிபி ரெசல்யூஷனும் சிஎஸ்சி ஃபைலும் அப்லோட் பண்ணால் தான் நம்ம ஒர்க்கை வந்து அசைன் பண்ண முடியும், ப்ரியாரிட்டி நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன அப்படின்னா ஜிபி ரெசல்யூஷன் வந்து சிஎஸ்வி அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிபி ரெசல்யூஷன் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இல்லாட்டினா நம்ம சிஎஸ்வி அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஜிபி ரெசல்யூஷன் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ ஜிபி ரெசல்யூஷனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கிராம சபையிலேருந்து எடுத்து வச்சுருப்போம். அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா சாம்பிளுக்காக ஒரு ஃபைல் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நாங்கள் காமிக்க போகிறோம். ஸோ அதை சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பிடிஎஃபை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அப்லோட் ஆகிக்கும். ஸோ பிடிஎஃப் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா ஜிபி ரெசல்யூஷன் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த ஜிபி ரெசல்யூஷனும் இந்த சிஎஸ்சி ஃபைலும் ஏன் அப்லோட் பண்ணுறோன்னா இது ரெண்டையும் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அசைன் ப்ரியாரிட்டியும் வரும். இன்னொன்று வந்து நான் ஜிஏடபிள்யூ ஒர்க்கு நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜிபி ரெசல்யூஷன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சிஎஸ்சி ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். சிஎஸ்சி ஃபைல் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இதில் பிளான் பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ஆர்எம் ஒர்க் தான் பிளான் பண்ணுவோம். நான் என்ஆர்எம் ஒர்க் எல்லாமே வந்து ஃபீல்ட்லேருந்து தான் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ ஒர்க்ஸு இது எந்தெந்த எங்கே ஹவுசிங் வேணும் இதெல்லாம் வந்து ஃபீல்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுவோம். அது சிஎஸ்சி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இதை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ் மட்டும்தான். ஸோ ஒரு 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 வீடு வந்து ஹவுசிங் வந்து எங்கே கட்டணும் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸாக தான் காமிக்கும் தவிர இது ஆட்டோமேட்டிக்காக யுக்தாரில் வந்து அப்லோட் ஆகாது. இது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போது என்ன அப்படின்னா முன்னாடி அசைன் ப்ரியாரிட்டி இல்லை, இப்போ வந்து அசைன் ப்ரியாரிட்டிங்கிறது வந்து வந்துருச்சு அந்த சேவ்டு ஆக்டிவிட்டி கீழே. ஸோ இதில் வந்து இதுலேயே வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க்கு தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் டெலிஷனும் பண்ணிக்கலாம். சைடில் வந்து டெலிஷன் இருக்கும், எடிட்டும் இருக்கும். அவங்க மாற்றிருந்தாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எடிட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அசைன் ப்ரியாரிட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எத்தனை ஒர்க் கொடுத்தோமோ அத்தனை ஒர்க்குக்கும் நம்ம ப்ரியாரிட்டி அசைன் பண்ணணும். இந்த ப்ரியாரிட்டி வந்து யூனிக்காக இருக்கணும். இப்போ எது ஃபஸ்ட்டு பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும். இப்போ 2 ஒர்க்கை ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து நம்ம யூனிக்காக கொடுக்குற மாதிரி ப்ரியாரிட்டி டிஃபைன் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஒரு 6 ஒர்க் இருக்குன்னா அந்த 6 ஒர்க்கில் எது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துங்கிறத நம்ம ப்ராப்பராக கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஏதாவது ப்ரியாரிட்டி மாற்றி கொடுத்தீங்கன்னா பிளான் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பிளானை சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஒர்க்குமே வந்து பிளாக்குக்கு வந்து அப்ரூவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஏடபிள்யூ வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ நான் ஜிஏடபிள்யூ வந்து எப்படி ஆட் பண்ண போகிறோங்கிற ஒரு சாம்பிள் மட்டும் பார்க்க போகிறோம்.
ஸோ அதே ப்ரொசீஜர் தான். நான் ஜிஏடபிள்யூ வந்து நீங்கள் ஒர்க் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜிபி ரெசல்யூஷனும் சிஎஸ்சி ஃபைலும் அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நான் ஜிஏடபிள்யூ ஆப்ஷனே எனேபிள் ஆகும். ஒர்க் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனேபிள் ஆகும். இல்லாட்டினா அந்த வந்து ஒர்க் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிபி ரெசல்யூஷன் வந்து கொடுக்கல, இதில் வந்து சிஎஸ்சி ஃபைலில் கொடுக்கல. அதனால் என்ன அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிபி ரெசல்யூஷனும் சிஎஸ்சி ஃபைலும் அப்லோட் பண்ணணும். ஸோ சிஎஸ்சி ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜிபி ரெசல்யூஷன் அப்லோட் பண்ணணும். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்சி பண்ணதுக்கு ஜிபி ரெசல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சி வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சாம்பிளுக்காக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சிஎஸ்சி பண்ணிக்கலாம். இந்த சிஎஸ்சியில் வந்து என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிற என்ஆர்எம் நான் என்ஆர்எம் ஒர்க்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் பண்ண போகிறோமோ அது வந்து ஒரு எக்ஸலில் வித் லேட்லாங்கோட இது ப்ராப்பராக நம்ம எடுத்து இதை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்சி வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த சிஎஸ்சி வந்து நம்ம எடுக்கிற நான் என்ஆர்எம் ஒர்க் வந்து எந்த இடத்துலாம் எடுக்கணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் காமிக்கும். இப்போ வந்து ஒரு 10 வீடு இருக்கும். அந்த 10 வீடை வந்து எந்தெந்த வீடு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த எக்ஸல் நம்ம ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்காக தான் அந்த சிஎஸ்சி அப்லோட் பண்ணுறோம். ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஜிஏடபிள்யூ ஒர்க்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சேம் ப்ரொசீஜர், என்ன மாஸ்டர் கேட்டகரி, என்ன சப் கேட்டகரி அண்ட் டைப்பு, ஒர்க் நேமு, பெர்மிசிபிள் ஒர்க்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர் ட்ரில் டவுனில் போயிட்டு நம்ம ஒர்க்கை வந்து ஆட் பண்ணணும். இது சாம்பிளுக்காக ஒரு ஒர்க்கு நான் ஜிஏடபிள்யூ எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்ளோன் ஷெல்டர், அது கோஸ்டல் லைனில் இருக்கனால ஒரு சைக்ளோன் ஷெல்டர் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அதே மாதிரி ஒர்க்கு செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்கு ஆட் ஆகிக்கும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா ஸோ இந்த ஒர்க்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இது கொடுத்தோம்னா அடுத்து வந்து நம்ம ஒர்க்கை வந்து ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் போயிடும். ஸோ இது என்னன்னா ஆல்ரெடி நம்ம சிஎஸ்வி அப்லோட் பண்ணது எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் காமிக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இந்த சைக்கிளோனை ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அது முன்னாடியே அந்த சிஎஸ்சி ஃபைலில் அப்லோட் பண்ண லேட்லாங்கில் வந்து நம்மளுக்கு முன்னாடியே காமிச்சிடும். ஸோ இந்த சிஎஸ்சி ஃபைல் அப்லோட் பண்ணதில் இந்தந்த இடத்துலலாம் நம்ம வந்து சைக்ளோன் ஷெல்டர் போடலாம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸாக காமிக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸில் நம்ம அந்த பாயிண்ட்டை ஜூம் பண்ணி ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷெல்டர் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு வந்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேயும் நான் வந்து 4 ஷெல்டர் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்சி ஃபைல் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான் யூஸ் ஆகும். நம்ம அந்த ஒர்க்கை வந்து நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ஒர்க் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் கிளிக் டு ஃபினிஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம எத்தனை பாயிண்ட் கொடுத்தோமோ அத்தனை பாயிண்ட்டும் நம்ம வந்து இங்கே லொக்கேஷன் காமிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக முன்ன சொன்ன மாதிரியே நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணும்போது என்ன நேமில் பிளான் சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த நான் ஜிடபிள்யூ இருக்கும் சேவ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ சேவஸ் டிராஃப்ட் வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் டிராஃப்டாக மாறிடும் ஃபுல்லாகவே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண ஆக்டிவிட்டி நம்ம முன்ன சொன்ன மாதிரி உங்களோட லேண்ட் ஃபெமிலைசேஷனில் கடைசியாக போய் சேவ் ஆகிருக்கும், சேவ்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பண்ண அந்த சைக்ளோன் இதுவும் வந்து ஷெல்டரும் வந்து இப்போ 2 ஆக்டிவிட்டி ஆட் பண்ணால் 2 ஆக்டிவிட்டியும் இங்கே வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம், ப்ரியாரிட்டி அசைன் பண்ணுவோம். ப்ரியாரிட்டி அசைன் பண்ணிவிட்டு பிளானை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு பிளாக் போயிடும்.